நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ். அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு அந்த பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பா, டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டர் அனுப்பணும். அப்ப நானும் இருந்தா, டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இது ஒரு மூல கர்த்தா, இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம் மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி, ஆனா அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒன்று கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும்போது டேரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு கேட்டு, ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டேரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்னட்டு. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டருக்கு நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு நான் ப்ரொடக்ஷன்ல ஈபி இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையனா வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். இன்னைக்கு கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. 20 படம் பண்ண நான் எத்தனையோ படத்துக்கு கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன். என்னோடய படம் ரீமேக் வந்து சார்லி சாப்ளின்னு ஒரு படம் வந்து எல்லா மொழியிலையும் ரீமேக் ஆகிருக்கு. அவ்வளோ சாதனை பண்ண நான் ஒருத்தரோட பாட்டை வந்து திருடுற அளவுக்கு நான் ஒரு கேவலமானவன் சத்தியமாக கிடையாது. அது எனக்கு அவசியமே கிடையாது. பேசிக்காக நான் வந்து முட்டாள் கிடையாது. நான் நல்ல டயலாக் ரைட்டர், எத்தனையோ படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கேன். இதில் உள்ள பாட்டெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வசனம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து ஒரு லொல்லாகவும் ஒரு கிண்டலாகவும் நக்கலாகவும் இருக்கிறதுனால அந்த பாட்டை நானும் மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து உட்காந்து அப்படியே தீட்டி அதை உருவாக்கினோம். ரெண்டாவது, அவர் வந்து தம்பி வந்து ஜெகன் வந்து என்னுடைய தம்பி மாதிரி தான். அந்த படத்தில் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்கார். அவரை நான் இதுவெல்லாம் சொல்லலை, ஆர்வக்கோளாறு ஏதோ வந்து பண்ணுறாரு. அவர் வந்து ப்ரொடியூசர் சொன்னார், இந்த மாதிரி வந்து அவருக்கு பாட்டு எழுதுகிற வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னார். நானும் சரி ஓகே, அவர் எழுதின கவிதை புக்கெல்லாம் காமிச்சார். நானும் அதை ஆனஸ்ட்டாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்போ ஆனந்த விகடன் வந்து அப்போ வந்து ஒரு நியூஸ் கொடுக்குறோம். அந்த நியூஸில் வந்து அப்போ அந்த படத்துக்கு டைட்டிலே வந்து செஸ், படம் பேர் அப்போ செஸ். அப்போ மியூசிக் டைரக்டர் வந்து சாம் சிஎஸ். அப்போ வந்து இவர் எல்லா பாட்டும் எழுதுகிறாரு, இதில் பர்டிகுலராக ஒரு பாட்டு எழுதுறாரு. நம்ம பூஸ்ட் பண்ணி அன்றைக்கி தேதியில் ஒரு நியூஸ் சொல்கிறோம். இப்போ எத்தனையோ படத்தில் வந்து ஒரு நியூஸ் வரும், அதில் இப்போ சாம் சிஎஸ்ன்னு வந்திருக்கு. அப்போ சாம் சிஎஸ் வந்து இப்போ இந்த படத்துக்கு நான் தான் மியூசிக் டைரக்டர்னு வர முடியுமா? எத்தனையோ படங்கள், எத்தனையோ அது வந்து மாற்றங்கள் வரும். நான் வந்து அதே மாதிரி இந்த படத்துக்கு வந்து சினேகன் பாட்டு எழுதியிருக்காரு, விவேகா பாட்டு, அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை. அவங்க நல்ல கவிஞர்கள். ஆனால் இந்த படத்துக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு சினேகன்கிட்ட கேளுங்க, நீங்கள் விவேகாட்ட கேளுங்க, செட் ஆகாமல் எனக்கு என் கதைக்கு என்னோடய பாட்டோட மூடுக்கு அஸ் எ டைரக்டராக எனக்கு எது விரும்புகிறோமோ அதுதான் வைக்க முடியும். ஸோ அவர் எழுதுன செட் ஆகலை. நான் அவரை தப்பு சொல்ல, அவருக்கு திறமை இல்லைன்னோ நான் அவரை எந்த விதத்தில் நான் குறைச்ச மதிப்பில்லை. எனக்கு என் கதைக்கு அது செட் ஆகலை. எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். நானும் மியூசிக் டைரக்டராக அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அது ஒர்க் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் மியூசிக் டைரக்டரை கேளுங்க, ஒவ்வொரு வரியும் இதில் வந்து இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் என் கூட இருந்தார். எனக்கு வந்து இப்போ ஒரு உதாரணம் சொன்னால், ஒரு கதை பண்ணுறோம், அதில் 4 அசிஸ்டன்ட் டைரக்டர் வராங்க. இப்போ நம்ம பெருத்துளசி பழனிவேல்னு இருக்கார். இப்போ இந்த கதை, இதே கதைக்கு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்குன்னு கூப்பிட்றோம். ஒரு கதையை நான் உருவாக்குறேன். எப்போயுமே ஒரு கதை பண்ணும்போது ஒரு 10 பேர்கிட்ட அது கலந்துரையாடல் பண்ணுவோம். இது ஒரு கதையை நான் உருவாக்குறேன். அப்போ பெருத்துளசி பழனிவேல்னு கூப்பிட்றேன். அவர் வந்து ஒரு சீன் சொல்கிறார், 2 சீன் சொல்கிறார். ஓகே, அந்த சீன் படத்தில் கூட வரலாம். ஆனால் அதுக்காக இது ஏன் கதை நான் ஒரு சொல்ல முடியாது. அதே மாதிரி இப்போ நம்ம நண்பா என்ன மறந்துட்டேன் நான் எழுதின ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, நம்ம மதுரை செல்வன்லாம் என் கூட அந்த கம்போசிங்கில் இருந்தார். அவர் ஒரு வரி சொல்கிறாரு.
அந்த ஒரு வரினால இது ஏன் பாட்டுன்னு சொல்ல முடியாது. இப்போ மியூசிக் டைரக்டர் அஸ்வினே இதில் 4-5 வரி சொல்லியிருக்காரு. புட்டு புட்டு விற்கிறா சிட்டு சிட்டுன்னு சொல்லியிருக்காரு. இந்த வரிக்காக அவர் வந்து அந்த பாட்டை சொந்தம் கொண்டாட முடியாது. அது மாதிரி இவர் 1-2 வரிகள் சொல்லியிருக்காரு. நான் அது மறுக்கலை. 1-2 பாட்டில் வந்து 1-2 வரி சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் அவரை நான் நடிக்க வச்சுருக்கேன். இந்த படத்தில் அவரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நானும் பதிலுக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் பாடல் என்பது இதில் இருக்கிற ஒவ்வொரு வரியும் நான் இரவு பகலாக நான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி 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 நைட்டு 12 மணிக்கு இப்போ கடைசியாக ரீரிகார்டிங் பண்ணும்போது கூட மியூசிக் டைரக்டர் வந்து ஒரு பாட்டு போடலான்னு சொல்லிட்டு அந்த பிரபுதேவாசரோட டெட் பாடியில் ஒரு சாங் போடணுன்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு அவருக்கு வந்து 4 கவிதை எழுதி அனுப்புகிறேன். 4 வரி தான் பாட்டு, ஆனால் 4 ஆப்ஷன்ஸ் அனுப்புகிறேன். நான் ஐம் நாட் ஏ ஃபூல். நான் வந்து எனக்கு தெரியும் இந்த படத்துக்கு இந்த கதையை வந்து 3 வருஷமாக உருவாக்குறேன். இதில் என்னென்ன பண்ணணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால் யார்கிட்டே வாங்கி அப்புறம் சார் நான் எல்லாத்தையும் லைஃப்பில் பார்த்தாச்சு. ஒரு சின்ன பையனோட லைஃப்பை வந்து அப்படி சுரண்டி அதை என் பேர் நான் பேசிக்காக பாடலாசிரியர் கிடையாது, அது என்னோடய ஃப்யூச்சரும் அது கிடையாது. நான் டைரக்டர். ஆனால் இந்த படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். அப்போ நான் எழுதின பாட்டுக்கு இன்னொருத்தர் நான் பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு பேர் போட முடியாது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இந்த படத்தில் இருக்கிற எல்லா பாடல்களும் 4-5 வரிகள் வந்து ஜெகன் எழுதுனது உண்மை. 2 பாட்டில் 4-5 வரி எழுதியிருக்காரு. ஆனால் முழு பாடல்கள் அவர் எழுதலை. நான் இன்னும் ஆனஸ்ட்டாக சொன்னேன், அந்த 2 பாட்டுக்கு வேணால் பேர் போட்டிருந்தேன். இல்லைன்னு எனக்கு போட்டால் எல்லாம் நீங்கள் முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் சரி நான் சொன்னேன்றதுக்காக அதை பண்ண முடியாதுல்ல, நீ அதுக்கு ப்ரூவ் பண்ணலையே, நீ ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ணு, நீ புத்திசாலியாக இருந்தால் பின்னாடி ப்ரூவ் பண்ணு. இதில் பண்ணாததுக்கு நான் அந்த க்ரெடிட் கொடுக்க முடியாது. இப்போ நான் எப்போவுமே ரொம்ப லைஃப்பில் ரொம்ப அடிபட்டு வந்தவன். ஏட்டிக்கு போட்டின்னு ஒரு படம், அந்த படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அந்த சூழ்நிலை காரணமாக என்னோடய டைட்டிலில் வந்து முழு படம் ஒர்க் பண்ணி என் பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர்னே வராது. அதில் நடிகர்கள் பேரில் என் பேர் போட்டாங்க, சின்ன சீன் நடித்தேன்னு சொல்லிட்டு. அதுலேருந்து எனக்கு ஒரு வைராக்கியம். என் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு நாள் ஒர்க் பண்ணால் கூட அவங்க பேரை டைட்டில் க்ரெடிட் போடுவேன். எனக்கு அதில் எந்த மைனஸுமே கிடையாது. ஆனால் இந்த ஒரு டைட்டில் க்ரெடிட் வச்சு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் ஒரு படம் கிடச்சா எனக்கு அது சந்தோஷம். ஸோ அந்த மாதிரி டைட்டில் க்ரெடிட்டுக்கு வந்து நான் பயப்படுறவனே கிடையாது. இந்த படத்துலேயே ஆண்டின்னு சொல்லி ஒரு கிரியேட்டிவ் ஹெட், ப்ரொடியூசருக்கு வேண்டிய நண்பர், அவர் வந்து மகாராஷ்டிராவில் இருக்கார். அவர் பேரை போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் டிசைனருக்கு ஃபோன் பண்ணி சார் கிரியேட்டிவ் ஹெட் ஆண்டின்னு போடுங்க அப்படின்னு சொன்னேன். இது ஜெகனுக்கு தெரியும். ஸோ ஒருத்தரோட க்ரெடிட்டை வந்து நான் எந்த காரணத்தை கொண்டும் அந்த உழைப்புக்கு தகுந்ததை கண்டிப்பாக கொடுத்துருவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல் சாங்ஸ் ரிட்டன் பை சக்தி சிதம்பரம். இது என் கூட இருக்கிற பிரபுதேவாவுக்கு தெரியும், என்னோடய மியூசிக் டைரக்டருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு படம் ஜெயிச்சுன்னா, ஒரு பாட்டு ஜெயிச்சிச்சுன்னா, ஒரு படம் ஜெயிச்சிச்சுன்னா இந்த பழுத்த மரத்தில் கல்லடி அடிக்கிற மாதிரி இது என்னதுன்னு சொல்கிறது வந்து இது. அப்புறம் ஒரு சபையில் வந்து ஒரு பேட்டி கொடுக்கறது என்னென்னமோ பேசிட்டு தெரியுறாப்பா அந்த தம்பி. எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, அப்புறம் சொல்லியிருக்காரு அவருக்கு தத்தகாரம் கூட தெரியாதுன்றிருக்காரு. எனக்கு 20 படம் பண்ணியிருக்கேன், எத்தனை பாட்டு ஹிட்டு பாட்டு கொடுத்துருக்கேன், ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தவங்களா, அது டியூனே வேறு. நாங்கள் தான் அது டியூனுக்குள்ளே நானும் தேவாசாரம் கொண்டு வந்து ஒரு புது கவிஞரை வச்சு அது பண்ணோம். தத்தகாரம் எனக்கு தெரியாதுன்னு ஒரு டைரக்டர், இத்தனை படம் பண்ண டைரக்டரை பற்றி சொல்கிறேன். இந்த தம்பியை நாளைக்கு எந்த டைரக்டரு கூப்பிடுவாங்க? எனக்கு வருத்தமாக இருக்குது. எனக்கு நிறைய டேரக்டர் ஃபோன் பண்ணாங்க, டேரக்டர் யூனியன்லேருந்து பண்ணேன். என்ன சக்தி சார் உங்களை பற்றி இந்த மாதிரி சொல்கிறாங்க, விடுங்க சின்ன பையன் ஏதோ சொல்கிறாப்ல அப்படின்னு தான் நான் அது பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டேன். அவருக்கு தத்தகாரத்தை பற்றி தெரியாது. அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் வந்து 8 கோடி ரூபாயில் படம் பண்ண சொன்னார், இவர் 15 கோடி ஆக்கிட்டார். அதனால் வந்து அது வந்து இல்லைன்னா படத்தை வந்து அவர் நிறுத்திடுவார். அதனால தான் அப்போ சொல்லாமல் ஏன் அப்போ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், நான் என்ன மெட்ராஸில் தானே இருக்கேன், அமெரிக்காவில் இருக்கேன், வீட்டுக்கு வந்து சட்டையை பிடிச்சி சண்டை போடு, ஏன் மீடியாவில் இப்படி சொல்லிகிட்டு இருக்க? நான் இங்கே தானே இருக்கேன், நீ எழுதுனல்ல, வீட்டுக்கு வா, ஏன் சார் இப்படி பண்ணி கேளு, ஏன் இப்படி பின்னாடி வந்து பேட்டி கொடுத்துட்டே இருக்கிற? உண்மையிலே நீ அதை எழுதியிருந்தா வீட்டுக்கு வந்து நேரடியாக நான் தான் எழுதுனேன்னு ஆர்த்தண்டிக்காக சொல்ல வேண்டியதானே? சொல்ல முடியாது, ஏன்னா அதில் உண்மை இல்லை. அதுதான் உண்மை. அதனால தான் இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறது, பத்திரிக்கை அவருக்கு வேண்டிய ஒரு 4-5 பேரை செட் பண்ணுறது, அதுக்கு ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, இதெல்லாம் ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது, ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது. நீ போராடி ஜெயிச்சு வா, நீ உன்னோட இதை அப்படி. நான் சத்தியமாக என் குழந்தை மேலே ஆணையாக சொல்கிறேன், இன்னொருத்தர் எழுதின பாட்டுக்கு நான் கண்டிப்பாக பேர் போடலை. இது வந்து என்னை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும்.
நான் அந்த சாகிற வரைக்கும் சினிமாவில் இருப்பேன். ஐ லவ் சினிமா. அந்த மாதிரி ஒரு தேர்ட் கிரேடான கேரக்டர் நான் சத்தியமாக கிடையாது. ஒரு பேர் போடுறதுல எனக்கு கிடையாது. ஆனால் இதையே ஒரு நாகரிகமாக என்கிட்ட வந்து பர்சனலாக ஏதாவது கேட்டிருந்தா கூட நான் எதாவது நீ மீடியாவை கூப்பிட்டு நீ அசிங்கப்படுத்துறது, அப்புறம் வந்து 8 கோடி படத்தை வந்து 8 கோடி எப்படிங்க 15 கோடி ஆக்க முடியும்? எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கெட்ட பேர் இருக்கா? சக்தி சிதம்பரம் வந்து ஒரு ஷார்ட் டைமில் படத்தை முடிச்சிருவார். ஒரு காமெடி படம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன். படம் வந்து 18-19 படம் பண்ணியிருக்கேன். 10 படம் ஹிட்டு, 4 படம் ஆவரேஜ், 4 படம் ஃப்ளாப். ஸோ ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கேன். என் கூட இருக்க நிறைய டேரக்டர் இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் படம் பண்ணிகிட்ருக்கேன். நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன். நான் ஓயிறதே இல்லை. என்னையை வந்து சும்மா வந்து ஒரு 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 இதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே வந்து பேட்டி கொடுக்குறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் உங்களை நான் வர சொல்லியிருக்கேன் சார்.